பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியனுடைய வணக்கங்கள் பல. இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நாடக கலா ரசிகர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள் பல. வடதிசையில் தலைமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையில்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கட்டபா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, இணையாளும் சரவணா, குகா, குமரா, செந்தில் முருகா, தமிழ் செல்வா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருக பெருமானை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? திக்கட சக்கர சிவகம் ஐந்துதான், சக்கட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கரை மின்மணி ஆவரை, விகட சக்கரம் மீபதம் போற்றுவோம் என்றெல்லாம் கூறக்கூடிய அந்த ஆறுமுகனை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? சிந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கோவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். ஒரு செய்தியை நான் கேட்டேன்.
அம்மாள் என்ற எளிதான சக்தி மாதா, அமைதி வழி கண்டவளே, அழகு உருவம் கொண்டவளே, அன்னை முத்துமாரி உமையே, எமையாளும் தேவியே, ஏகாந்த நாயகியே, அந்த முத்துமாரி இப்படி வழங்கி பின் நமது பணியை தொடருவோம். பரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறேன், காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எந்தை மாரியம்மா, மாரியம்மா எந்தை மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோ கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோ கருமாரியம்மா, மாரியம்மா எந்தை மாரியம்மா. உன்னை வாழ்த்துகின்ற மனதில் இன்றும் இன்பம் பெறுவதா மாரியம்மா, உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடக என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவருமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அரையா பருவத்தில் இந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா, முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம். நான் பிறந்ததே அவருக்காகத்தான். எந்த குழந்தையாலும் பிறக்கும் பொழுது பேசுமா? பேசாது. ஆனா நான் பிறக்கும் பொழுதே குகா குகா என்ற அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே பிறந்தவன். நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டதா வள்ளி என்ற பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார்கள் எனது தந்தை. எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை என்று காரணத்தினால் அந்த முருகப்பெருமான் வேண்டிக் கொள்ள, அதற்காக நான் கிடைத்த காரணத்தினாலே காற்றில் திரை விதைத்து அதை அறுவடை செய்து அந்த முருகப்பெருமானுக்கு என் கையால் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் கூட எங்க அப்பா சொன்னதையும் கேட்க வேண்டும். இருந்தாலும் என் மனதில் உள்ள எண்ணங்களையும் நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? செம்மீனே செம்மீனே
செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு கொஞ்சம் தாலி அருள் கொடுத்தவனை சுரணைபதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை சாமம் அதர்வனம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று
அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாயை காமியம் என்ற மலத்தையும் அறிந்தவனை கம்பர மருள் தரும் ஆதிமலமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா முருகா முருகா. எத்தனையோ சிறப்புகள், எத்தனையோ பெருமைகள் சொல்லிக் கொண்டே போகலாம். ஒன்றா இரண்டா, ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஒரு யுகங்கள் போதாது. அப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர். முதல்ல புலம்புற நிப்பாட்டு முதல்ல. ஆமா, என்ன இப்படி சொல்றீங்க? யார திருமணம் செய்ய போறீங்க? அவருடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், புலம்புறேன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்க அவரை விரும்புறேன்னு சொல்றீங்களே. ஆமா ஏமா, ஏற்கனவே முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆமா, அவரை போயிட்டு நான் விரும்புறேங்கிறியே. ஏமா, நாளை பின்ன அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு உனக்கு அவன் அந்த அம்மாவுக்கு சக்கலாத்தி சண்டை வந்தா உங்க மண்டை கிட்ட உடஞ்சா என்ன பண்றது? அண்ணே, என்ன சண்டை வந்தாலும் சரி சரி, அவரு கல்யாணம் ஒரு கல்யாணம் இல்ல 1000 கல்யாணங்கள் செய்திருந்தாலும் கூட பரவாயில்ல, அவரைத்தான் நான் கட்டுவேன். எதுல வேணாலும் எனக்கு புத்திமதி சொல்லுங்க தங்கச்சி. ஆமா இது வேணாம் தங்கச்சி, இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்குவேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் வேண்டாம், இதை செய்யாத, இதை பண்ணாத, போகாதன்னு சொல்ல பயங்கரமா கோவரும். அண்ணேன்னு பார்க்க மாட்டேன். ஆசை பாசை எல்லாம் இருக்கிறதான் செய்யும். அதுக்குன்னு ஒரு திருமணம் ஆனவரை போய் மறுபடியும் கல்யாணம் பண்றீங்க. என்ன கல்யாணத்துக்கு காதலுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணவங்களை யாரும் காதலிக்க கூடாது யாரும் சொல்லியிருக்காங்களா? என்ன தப்புமா? தப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆசைப்பட்ட இதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் கட்டுனா அவரை தான் நான் கட்டுவேன். இல்லாட்டினாலும் இல்லைனாக்கா வாழ்ந்தா அவரோட மட்டும்தான் வாழ்வேனா. அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்ல. அவர் என்ற ஒரு அணு கூட அசையாது. என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே அவரை தேடியே போய் கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய மனசுல என்னால ஏத்துக்கவே முடியல. அண்ணே சொல்றதா எனக்கு புரியுது, எனக்கே அது தெரியுது. அறிவெல்லாம் நல்லாதான் வேலை செய்யுது. அப்புறம் இந்த அறிவு சொல்லுது இது தேவையில்லாத விஷயம், ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருச்சு, மனைவி இருக்குது, தேவையில்லை அப்படின்னு என்னுடைய அறிவு சொல்லுது. ஆனா காதல் படுத்துற பாடு இந்த மனசு சொல்லுது. ஏமா, காதல் படுத்துற பாடு நான் சொல்லட்டுமா? என்ன பாடு? காதல் படுத்துற பாட சொல்லுங்க. கண்ணை மூடி தூங்கலான்னு பாப்பேன். ஆமா, கண்ணை மூடினா கூட அவர் மூஞ்சிதான் தெரியுமே. தெரியும், தெரியுது. காதல் படுத்துற பாடு அப்படி. ஆமனே, சாப்பிடலான்னு தட்டை எடுத்து பாப்பேன், தட்டுல கூட அவர் மூஞ்சி தெரியுமே. அவருக்கு தெரியும். காதல் படுத்துற பாடு அப்படி. தண்ணி குடிக்கலான்னு டம்ளர் எடுப்பேன், ஆமா, டம்ளர்ல கூட அவர் மூஞ்சி தெரியுமே. தெரியுது. காதல் படுத்துற பாடு. பாத்ரூம்குள்ள போ